கால்சியம், அயன், புரோட்டீன், ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த லட்டுவை தினமும் ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான லட்டு செய்யறதுக்கு 3/4 கப் அளவுக்கு உளுந்த தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு கேழ்வரகையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிக்கோங்க. வாஷ் பண்ண உளுந்து கேழ்வரகை தனித்தனியாக காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டு ஃபேன் கடியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்ச உளுந்த வானலில் சேர்த்துட்டு மிதமான தீயில கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகையும் வறுத்து எடுத்துக்கலாம். கேழ்வரகு வரப்பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி படப்படன்னு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ கேழ்வரகு பிளேட்டில் மாற்றிட்டு சூடார வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3/4 கப் வேர்க்கடலை சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கேழ்வரகு உளுந்தோடைய சூடாறினதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு வாசனைக்காக 7 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிக்ஸி கப்பில் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துட்டு 1-2 அரைச்சிட்டு அதையும் மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளத்தை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சூடான நெய் சேர்த்துட்டு மாவை பசஞ்சிக்கோங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு ஷேப்க்கு பிடிச்சிக்கோங்க. லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டுவை 1 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.